அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சிவில் ஸ்டூட் டிஎன்பிஎஸ்சி சேனல். ஸோ இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் ரிவிஷன் சீரிஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் மேக்ஸ் முடித்தோம். ஸோ மேக்ஸில் முக்கியமான சம்மு. ஸோ ஒரு 15 சம் பார்த்தோம். ஸோ இந்த சம் பார்த்தாலே உங்களுக்கு மேக்ஸிமம் 5 to 7 சம் கிட்ட வந்துடும் இந்த மாடலில். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஐஎன்எம். ஸோ ஐஎன்எம்ல முக்கியமான ஆர்கனைசேஷன் நியூஸ் பேப்பர் 1917 to 1947 இது வந்து கொரோனாலஜிக்கல் ஆர்டராக உங்களுக்கு அரேஞ்ச் சொல்லுவாங்க இந்த ஈவெண்ட்ஸ். ஸோ அது பார்த்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐவிசி குப்தாஸ் மௌரியாஸ் அதை பத்தி பார்த்தோம். ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா பாலிட்டில முக்கியமான டாபிக் வந்து பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு இப்போ பார்க்க போற பாலிட்டி டாபிக்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாலிட்டில எப்படியும் 15 to 20 கொஸ்டின் வந்துடும். ஸோ இந்த 20 கொஸ்டின்ல உங்களுக்கு இன்னைக்கு பார்க்க போற டாபிக் மட்டுமே ஒரு 10 to 12 கொஸ்டின் கண்டிப்பா வந்துடும். சரியா? ஸோ அதனால இந்த ரிவிஷன் வந்து நல்லா பாருங்க. ஸோ பாலிட்டியை பொறுத்தளவு ஃபர்ஸ்ட் 2 பார்ட்டா பிரிக்கலாம். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா பிரியாம்பிள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், டிபிஎஸ்பி. சரியா? ஸோ இந்த பார்ட்ல இருந்து கண்டிப்பா ஒரு 7 to 8 கொஸ்டின் 7 to 6 to 8 கொஸ்டின் வந்துடும். ஸோ இந்த 15 கொஸ்டின்ல 6 to 8 கொஸ்டின் வந்துடும். மிச்சம் இருக்கிற இந்த சென்ட்ரல் ஸ்டேட் பிரசிடென்ட், பார்லிமெண்ட்லயே மணி பில்லு இந்த மாதிரி. ஸோ மணி பில்லு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அமெண்ட்மெண்ட் பத்தி ப்ரொசீஜர் அது மாதிரி அஃபிஷியல் லாங்குவேஜ். ஸோ இந்த மாதிரி டாபிக்னா உங்களுக்கு மிச்சம் இருக்கிற ஒரு 8 to 8 கொஸ்டின் வந்து வந்துடும். ஸோ இந்த டாபிக் தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். பிரசிடென்ட் அதே மாதிரி முக்கியமான டாபிக். ஸோ இது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டிபிஎஸ்பி, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் நீங்க படிச்சிருப்பீங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் பார்ட். அடுத்து பாத்தீங்கன்னா பிரசிடென்ட். ஸோ அந்த மாதிரி ஃபினான்ஸ் கமிஷனா கரண்ட் அஃபேர்ஸ் நிறைய வந்துச்சு. ஸோ அது மாதிரி எலெக்ஷன் கமிஷன் இந்த வருஷம் எலெக்ஷன் நடந்ததுனால எலெக்ஷன் கமிஷன் பத்தி பார்க்கலாம். அதே மாதிரி பிரசிடென்ட், மணி பில்லு. ஸோ முக்கியமான ஆர்டிகல்ஸ். சரி, முக்கியமான ஆர்டிகல்ஸ். ஸோ இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு பாருங்க இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு 10 to 12 கொஸ்டின் பாலிட்டியில வந்து கண்டிப்பா நீங்க வந்து எழுதிடலாம். ஸோ பாருங்க, அதுல ஃபர்ஸ்ட் பார்க்க போற டாபிக் வந்து பிரசிடென்ட். சரியா? பிரசிடென்ட் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? ஹெட் ஆஃப் இந்தியன் ஸ்டேட்னு சொல்லுவோம். ஹெட் ஆஃப் இந்தியன் ஸ்டேட். அப்ப ஹெட் ஆஃப் இந்தியன் கவர்மெண்ட் யாரு? ஹெட் ஆஃப் தி கவர்மெண்ட் வந்து பிரைம் மினிஸ்டர். சரியா? இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் அடிக்கடி கேட்பாங்க. பிரசிடென்ட்னா ஹெட் ஆஃப் இந்தியன் ஸ்டேட், பிரைம் மினிஸ்டர்னா ஹெட் ஆஃப் தி கவர்மெண்ட். ஸோ பிரசிடென்ட் தான் ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. சரியா? ஸோ பிரசிடென்ட் தான் ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. ஸோ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா எலெக்டட் பை மெம்பர்ஸ் ஆஃப் எலக்ட்ரல் காலேஜ். இந்த பிரசிடென்ட் வந்து நம்ம லோக்சபா மெம்பர்ஸ் மாதிரி எலெக்ட் பண்ண மாட்டோம். மக்கள் வந்து எலெக்ட் பண்ண மாட்டோம். அவருக்குன்னு தனியா எலக்ட்ரல் காலேஜ் இவங்க தான் எலெக்ட் பண்ணுவாங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னா போத் ஹவுசஸ் ஆஃப் பார்லிமெண்ட். எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் போத் ஹவுசஸ் ஆஃப் பார்லிமெண்ட். அதாவது லோக்சபா, ராஜ்யசபா. சரி, அதே மாதிரி எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆஃப் ஸ்டேட். ஸோ ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அசம்பிளி, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். ஸோ நல்லா நோட் பண்ணிக்க, எலெக்டட் மெம்பர்ஸ் மட்டும் தான் வருவாங்க. நாமினேட்டட் மெம்பர்ஸ் வரமாட்டாங்க. நாமினேட்டட் மெம்பர்ஸ் எங்க வருவாங்க பாத்தீங்கன்னா பிரசிடென்ட்டோட ரிமூவலுக்கு தான் நாமினேஷன் மெம்பர் வந்து வருவாங்க. ஸோ எலெக்டட் மெம்பர்ஸ் மட்டும் எலெக்ஷன்ல இருந்து வருவாங்க. ஸோ இந்த மாதிரி பாத்தீங்க. அப்ப எலெக்ஷன் அப்படின்னா எலெக்டட் மெம்பர்ஸ். சரியா? எலெக்டட் அந்த மாதிரி நான். ஸோ எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். அதே மாதிரி எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் 2 யூனியன் டெரிட்டரி, அதாவது டெல்லி, புதுச்சேரி. ஸோ இந்த ரெண்டுல தான் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி வந்து இருக்கு. ஸோ அதனால டெல்லி அண்ட் புதுச்சேரியில் உள்ள எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி வந்து பிரசிடென்ட் எலெக்ஷன் வந்து பங்கு பெறுவாங்க. சரி, அப்ப இந்த கொஸ்டின் வந்து அடிக்கடி கேட்பாங்க. பிரசிடென்ட் எலெக்ஷன்ல பங்கு பெறவங்க யாருன்னு சொல்லிட்டு. ஸோ இதுல 3 கொடுத்துட்டு ஒன்னு வந்து நடுவுல நாமினேட்டர் மெம்பர்ஸ் கொடுத்துருவாங்க. நாமினேட்டர் மெம்பர் வராது இந்த இடத்துல. சரி, இந்த பாயிண்ட் வந்து நல்லா நோட். அடுத்து பிரசிடென்டோட குவாலிஃபிகேஷன். ஸோ பிரசிடென்டோட குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா 35 வயசு இருக்கணும். பிரசிடென்ட்டுக்கு 35 வயசு. சரியா? ஸோ நல்லா பாருங்க, லோக்சபா மெம்பருக்கு 35 வயசு இருக்கணும். ராஜ்யசபா மெம்பருக்கு 30 வயசு இருக்கணும். சரியா? அதே மாதிரி ராஜ்யசபா மெம்பருக்கு 30 வயசு. சரியா? லோக்சபா மெம்பர் 35, ராஜ்யசபா மெம்பர் 30. லோக்கல் பாடி எலெக்ஷன். ஸோ லோக்கல் பாடி எலெக்ஷன்ல உங்களுக்கு ஏதாச்சும் இது பண்ணணும்னா பாத்தீங்கன்னா 25. சரி, பிரசிடென்ட்டுக்கு 35 வயசு இருக்கணும். லோக்சபாக்கு 30 வயசு இருக்கணும். லோக்சபா மெம்பர்ஸ் எலெக்ட் ஆகணும்னா 30 வயசு இருக்கணும் வயசு. அதே மாதிரி ராஜ்யசபா மெம்பர் எலெக்ட் ஆகணும்னு பாத்தீங்கன்னா 25 வயசு இருக்கணும். சரியா? 25 வயசு. சரி, இந்த பிரசிடென்ட்னா 35 வயசு, லோக்சபான்னு 30 வயசு, ராஜ்யசபா மெம்பர்னு உங்களுக்கு ராஜ்யசபானா 30 வயசு, லோக்சபானா 25 வயசு. சரியா? லோக்சபானா 25. அப்ப பிரசிடென்ட்னா 35 வயசு, ராஜ்யசபானா அப்பர் ஹவுஸ் நீங்க எலெக்ட் பண்ணா 30 வயசு, லோக்சபானா 25 வயசு. சரியா? இந்த இது வந்து உங்களுக்கு இந்த வயசு வந்து நல்லா பாத்துக்கணும். இது வந்து அடிக்கடி கேட்பாங்க. ஸோ அது அப்ப பிரசிடென்ட்டுக்கு வந்து என்ன வயசுன்னு பாத்தீங்கன்னா 35 வயசு வந்து இருக்கணும். சரியா? பிரசிடென்ட்க்கு வந்து 35 வயசு வந்து இருக்கணும். ஸோ இருந்தாதான் பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு வந்து தகுதி பெறுவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா he should be qualified for election member of லோக்சபா. அதாவது குவாலிஃபிகேஷன்லாம் ஆகும். சரியா? குவாலிஃபிகேஷன். ஸோ மெம்பர் ஆஃப் லோக்சபாக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கோ அது ஃபுல்லா பிரசிடென்ட் வந்து குவாலிஃபை ஆயிருக்கு. சரியா? அவ்வளவுதான்.
அப்ப இவரு மெம்பர் ஆஃப் லோக்சபா இருக்க தேவையில்ல. ஆனா மெம்பர் ஆஃப் லோக்சபா என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கோ அது ஃபுல்லா பிரசிடென்ட்க்கு இருந்தா ஒரு பிரசிடென்ட்க்கு வந்து நிக்க முடியும். இது வந்து இந்த குவாலிஃபிகேஷன் 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி டெர்ம்ஸ். டேர்ம் பார்த்தீங்கன்னா எவ்வளவு வயசு வரைக்கும் இருக்கலாம் பார்த்தீங்கன்னா 5 வருஷம். பிரசிடென்ட்டோட டேர்ம் வந்து 5 வருஷம். இவர் வந்து யார்கிட்ட ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுப்பான்னு பார்த்தீங்கன்னா வைஸ் பிரசிடென்ட். பிரசிடென்ட்க்கு அடுத்து வைஸ் பிரசிடென்ட் தான் அவர்கிட்ட தான் ரெசிக்னேஷன் லெட்டர் வந்து கொடுப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்ப இவர் 5 வருஷம் 5 வருஷம் ஒரு டேர்ம் முடிஞ்சிச்சு அப்படின்னா 5 வருஷம் கழிச்சும் இவர் வந்து பிரசிடென்டா இருக்கலாம். எப்பன்னா அந்த புது பிரசிடென்ட் வர வரைக்குமே இவர் வந்து பிரசிடென்டா இருக்கலாம். இது ரொம்ப முக்கியமானது. அப்ப கேட்பாங்க பிரசிடென்ட் ஷுட் வெக்கேட் இமிடியேட்லி ஆஃப்டர் ஹிஸ் டேர்ம் இஸ் ஓவர் அப்படின்னா இல்ல. அவர் புது பிரசிடென்ட் வர வரைக்கும் சக்சஸர் அவரோட சக்சஸர் புது பிரசிடென்ட் வர வரைக்குமே இந்த பழைய பிரசிடென்ட் வந்து இருக்கலாம். அவர் வந்ததுக்கு வந்து போயிடலாம். சரியா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா யூஎஸ்ஏல பிரசிடென்ட் வந்து பாத்தீங்கன்னா 5 வருஷம் ஒரு டேர்ம் இருந்தார் அப்படின்னா அந்த டேர்ம் திருப்பி வந்து பிரசிடென்ட் வந்து எலெக்ஷன் வந்து பங்கு பெற முடியாது. ஆனா இந்தியாவை பொறுத்தவரை பிரசிடென்ட் வந்து எத்தனை டைம் வேணா பிரசிடென்ட் வந்து இருக்கலாம், எலெக்ஷன்ல வந்து பங்கு பெறலாம். கேன் பி எலெக்டட் எனி நம்பர் ஆஃப் டைம்ஸ். பிரசிடென்டா எனி நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து எலெக்ட் ஆகலாம் இந்தியால. ஆனா யூஎஸ்ஏல அப்படி கிடையாது. இந்த இது மட்டும் note. சரி, அடுத்து பிரசிடென்டோட ஆபீஸ் வேகன்சி. இது வந்து இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இது. இந்த பாயிண்ட்ல இருந்து அடிக்கடி கொஸ்டின் கேட்பாங்க. சரியா? இப்ப 5 வருஷம் ஒரு பிரசிடென்ட்க்கு 5 வருஷம் அந்த டேர்ம் வந்து முடிஞ்சிச்சு அப்படின்னா அவர் வந்து இமீடியட்டா வெளியே போயிட மாட்டாரு. அடுத்து புது பிரசிடென்ட் வர வரைக்கும் பழைய பிரசிடென்ட் வந்து உள்ள வந்து இருப்பாரு. இது ஒரு பாயிண்ட். பிரசிடென்ட் கண்டினியூ ஸ்டில் நியூ பிரசிடென்ட் கம்ஸ். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சரியா? செகண்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா சப்போஸ் பிரசிடென்ட் வந்து ரெசிக்னேஷன் பண்ணிட்டு போயிட்டாரு, அதுக்கடுத்து ரிமூவல் பண்ணிட்டாங்க, பிரசிடென்ட் ரிமூவல் பண்ணிட்டாங்க, அதுக்கடுத்து டெத் அதாவது இறந்துட்டாரு, பிரசிடென்ட் இறந்துட்டாரு அப்படின்னா இப்போ வந்து என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா எலெக்ஷன் வந்து 6 மாசத்துக்குள்ள வச்சே ஆகும். சரி, எலெக்ஷன் வந்து 6 மாசத்துக்குள்ள வச்சாகணும். இந்த கண்டிஷன்ல சப்போஸ் பிரசிடென்ட் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாரு, இல்லாட்டி பிரசிடென்ட் ரிமூவ் பண்ணிட்டாங்க, இல்லாட்டி பிரசிடென்ட் இருந்து போயிட்டாரு அப்படின்னா 6 மாசத்துக்குள்ள எலெக்ஷன் வைக்கணும். அப்ப அது வரைக்கும் யார் பிரசிடென்டா இருப்பாங்க? வைஸ் பிரசிடென்ட் வந்து பிரசிடென்டா இருப்பாரு. சரி, அவங்களுக்கு கேட்பாங்க வைஸ் பிரசிடென்ட் ஆக்ட் அஸ் பிரசிடென்ட் இன் தி எக்ஸ்பைரி ஆஃப் டேர்ம் ஆஃப் பிரசிடென்ட் அப்படி கேட்பாங்க. தப்பு. எக்ஸ்பைரி ஆஃப் டேர்ம்ல பாத்தீங்கன்னா பழைய பிரசிடென்ட் தான் இருப்பாரு புது பிரசிடென்ட் வர வரைக்கும். ஆனா பழைய பிரசிடென்டோட ரெசிக்னேஷனோ இல்லாட்டி ரிமூவலோ டெத்தோ இந்த கண்டிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா யாரு பிரசிடென்ட் ஆக்ட் பண்ணுவானோ வைஸ் பிரசிடென்ட் தான் ஆக்ட் பண்ணுவாரு. அந்த எலெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 6 மாசத்துக்குள்ள எலெக்ஷன் வந்து வச்சு ஆகும். அது வரைக்கும் யார் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா வைஸ் பிரசிடென்ட் வந்து ஆக்ட் பண்ணுவாங்க. இந்த 2 பாயிண்ட் ரொம்ப முக்கியம். அப்போ வைஸ் பிரசிடென்ட் எப்ப பிரசிடென்ட் ஆக்ட் பண்ணுவாங்கன்னா பழைய பிரசிடென்டோட ரெசிக்னேஷன், ரிமூவல், டெத். ஆனா எக்ஸ்பைரி அவருக்கு பழைய பிரசிடென்ட்க்கு அந்த 5 வருஷம் டேர்ம் முடிஞ்சு அப்படின்னா பழைய பிரசிடென்ட் தான் இருப்பாரு. புது பிரசிடென்ட் வர வரைக்கும் பழைய பிரசிடென்ட் அப்படியே இருப்பார். சரி, இது வந்து ரொம்ப முக்கியமானது. அடுத்து பவர்ஸ் ஆஃப் பிரசிடென்ட். இதுதான் கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூ. பவர்ஸ் ஆஃப் பிரசிடென்ட்ல 3 பாயிண்ட் இருக்கு. எக்ஸிகியூட்டிவ், லெஜிஸ்லேட்டிவ், ஃபினான்சியல், ஜுடிஷியல். அதே மாதிரி மிலிட்டரி பவர்ஸ். சரி, ஜுடிஷியல், மிலிட்டரி பவர், வீட்டோ பவர் சொல்லிட்டு இந்த மாதிரி பவர்ஸ் இருக்கு. அதுல எக்ஸிகியூட்டிவ் பவர் அப்பாயின்மெண்ட் பத்தி பேசுறது எக்ஸிகியூட்டிவ். அப்பாயின்மெண்ட் பத்தி பேசுறது எக்ஸிகியூட்டிவ் பவர். அப்ப இவர் யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாரு? பிரைம் மினிஸ்டர், அதர் மினிஸ்டர். பிரைம் மினிஸ்டர் கீழே கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் வருவாங்க. 2 பேருமே அப்பாயின்மெண்ட் பண்றது பிரசிடென்ட் தான். இது வந்து பிளஸர் ஆஃப் பிரசிடென்ட். பிரைம் மினிஸ்டர் அண்ட் அதர் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் வந்து பிளஸர் ஆஃப் பிரசிடென்ட் தான் இருப்பாங்க. சப்போஸ் அவங்க நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க கான்ஃபிடன்ஸ் வந்து நிரூபிச்சாகணும், இல்லாட்டி கவர்மெண்ட் வந்து குலைக்கப்படும். சரியா? அடுத்து ஹி அப்பாயிண்ட்ஸ் அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா, பிளஸர் ஆஃப் பிரசிடென்ட். சரி, அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்பாயின்மெண்ட் பண்ணுவாரு. அவருமே அட்டார்னி ஜெனரலுமே பிரசிடென்ட்டோட பிளஸர் கீழே தான் இருப்பாரு. சரி, அதே மாதிரி இன்டர்ஸ்டேட் கவுன்சில் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. இன்டர்ஸ்டேட் கவுன்சில். சரியா? 263ல இன்டர்ஸ்டேட் கவுன்சிலை பத்தி பேசுவாங்க. ஸோ இன்டர்ஸ்டேட் கவுன்சில் யார் பாத்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. பிரசிடென்ட் தான் இன்டர்ஸ்டேட் கவுன்சில் வந்து சரியா? அடுத்து லெஜிஸ்லேட்டிவ். லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ்ல பாத்தீங்கன்னா நாமினேஷன், அதே இது எலெக்ஷன் பண்றது. நாமினேஷன் பண்றது. 12 மெம்பர் ராஜ்யசபால 12 மெம்பர் நாமினேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஏதாவது டிஸ்குவாலிஃபை ஆயிட்டாங்க அப்படின்னா அந்த கொஸ்டின்ஸ் அதுல ஏதாவது டவுட் வந்துச்சுன்னா டிசைட் பண்றது யாரு? பிரசிடென்ட் வித் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட கன்சல்டேஷனோட பிரசிடென்ட் வந்து அந்த கொஸ்டின் வந்து டிசைட் பண்ணுவார். அந்த எம்பி வந்து எப்படி டிஸ்குவாலிஃபை ஆயிருக்காரு, அதுல ஏதாவது சந்தேகம் சொல்லிட்டு பிரசிடென்ட் வந்து எலெக்ஷன் கமிஷனோட சேர்ந்து கன்சல்ட் பண்ணி முடிவு பண்ணுவார். அதே மாதிரி பேசேஜ் ஆஃப் பில், இது ரொம்ப முக்கியமானது. சப்போஸ் லோக்சபா இப்ப பார்லிமெண்ட் வந்து பிரசிடென்ட் பில்ல வந்து பாஸ் பண்ணுது அப்படின்னு பிரசிடென்ட் என்ன பண்ணலாம்? திருப்பி பார்லிமெண்ட் அனுப்பலாம். ஆனா சப்போஸ் 2வது டைம் திருப்பி பார்லிமெண்ட் பிரசிடென்ட் அனுப்புனாங்க அப்படின்னா பிரசிடென்ட் வந்து கண்டிப்பா என்ன பண்ணி ஆகணும் பாத்தீங்கன்னா அந்த பில்லுக்கு அசன் கொடுத்தே ஆகணும், ஒப்புதல் கொடுத்தே ஆகும். சரியா? நல்லா நோட் பண்ணிக்கோ. பார்லிமெண்ட் ஒரு தாட்டி பிரசிடென்ட் பில்ல அனுப்புறாங்க. பிரசிடென்ட் வந்து திருப்பி பார்லிமெண்ட் அனுப்புறாங்க. திருப்பி பார்லிமெண்ட் செகண்ட் டைம் பிரசிடென்ட் அந்த பில்ல சரி பண்ணி அனுப்புறாங்க அப்படின்னா செகண்ட் டைம் அனுப்புறாங்க அப்படின்னு பிரசிடென்ட் வந்து திருப்பி அந்த பில்ல பார்லிமெண்ட்ல அனுப்ப முடியாது. எப்ப செகண்ட் டைம் பார்லிமெண்ட் பிரசிடென்ட் அனுப்புறாங்களோ பிரசிடென்ட் வந்து கண்டிப்பா என்ன பண்ணி ஆகணும்? அந்த பில்லுக்கு வந்து ஓகே சொல்லி ஆகும். இது ஒரு கண்டிஷன். அதுக்கடுத்து சப்போஸ் கவர்னர் வந்து பிரசிடென்ட் பில்ல வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் பில்ல வந்து பிரசிடென்ட் சப்மிட் பண்றாரு. இதே கண்டிஷன் இங்க நடக்குது. பிரசிடென்ட் வந்து திருப்பி
ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அனுப்புறாரு. திருப்பி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா திருத்தம் பண்ணி பிரசிடென்ட்ட அனுப்புறாங்க. ஸோ இந்த கண்டிஷன்ல பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் எத்தனை தாட்டி வேணா அனுப்பலாம். திருப்பி அவங்க எத்தனை தாட்டி வேணா அனுப்பலாம். இந்த தாட்டி இதுல வந்து இந்த பார்லிமெண்ட் மாதிரி செகண்ட் டைம் அனுப்புறப்போ பிரசிடென்ட் வந்து கண்டிப்பா பில்லுக்கு வந்து ஓகே சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவசியம் இல்லை ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் பில்லை பொறுத்தளவு. இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். அப்போ பார்லிமெண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் பில்லு பாஸ் ஆச்சு பார்த்துக்கணும். சரியா? இப்ப இதுல பார்லிமெண்ட்டுக்கு தான் ரொம்ப பவர் இருக்கு. ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு அவர் பிரசிடென்ட் எத்தனை தாட்டி வேணா திருப்பி திருப்பி அனுப்பலாம் அந்த பில்ல. சரி, அதே மாதிரி ஆர்டிகல் 2(1)(2)(3) ஆர்டிகல் 1(2)(3) பாத்தீங்கன்னா எதை பத்தி பேசணும்? ஆர்டினன்ஸ். ஸோ பிரசிடென்ட் வந்து ஆர்டினன்ஸ் ப்ரொமல்கேட் பண்றது. பார்லிமெண்ட் இஸ் நாட் இன் செஷன். 2 ஹவுஸும் செஷன் இல்லாதப்ப ஆர்டினன்ஸ் வந்து பாஸ் பண்றது, ப்ரொமல்கேட் பண்றது. இந்த ஆர்டிகல் வந்து ஆர்டிகல் 1(2)(3). இது ஃபுல்லா என்ன லெஜிஸ்லேட்டிவ் பவர். எக்ஸிக்யூட்டிவ் பவர் அப்பாயின்மெண்ட் பண்றது, லெஜிஸ்லேட்டிவ் பவர். இது நல்லா பாத்துக்கோங்க. அடுத்து பினான்சியல் பவர் பாத்தீங்கன்னா முக்கியமான பவர் பாத்தீங்கன்னா மணி பில். ஸோ மணி பில் வந்து இவரோட பெர்மிஷனால தான் ரெக்கமெண்டேஷனால தான் பார்லிமெண்ட்ல இருந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆனுவல் பினான்சியல் ஸ்டேட்மெண்ட், பட்ஜெட். ஸோ இது பட்ஜெட் வந்து லே பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா காசஸ் லெட் பிஃபோர் தி பார்லிமெண்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் தான். சரியா? அதே மாதிரி கான்ஸ்டிடியூட் ஃபினான்ஸ் கமிஷன். ஆர்டிகல் 280 கீழ ஃபினான்ஸ் கமிஷன் வரும். அந்த ஃபினான்ஸ் கமிஷன்ல எவ்ரி 5 இயர்ஸ் வந்து ஃபினான்ஸ் கமிஷனை கான்ஸ்டியூட் பண்றது யாருன்னா பிரசிடென்ட் தான். சரியா? அடுத்து ஜுடிஷியல் பவர். ஸோ அப்பாயின்மெண்ட்ஸ் ஆஃப் சீஃப் ஜஸ்டிஸ், ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட். ஸோ சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ், ஹை கோர்ட்டோட ஜட்ஜ் ரெண்டாவது அப்பாயின்மெண்ட் பண்றது சீஃப் ஜஸ்டிஸ். 3 பேரும் அப்பாயின்மெண்ட் பண்றது யாருன்னா பிரசிடென்ட் தான். சரியா? அது மாதிரி 6 அட்வைஸ் ஃப்ரம் சுப்ரீம் கோர்ட். ஸோ சுப்ரீம் கோர்ட்ல இருந்து அட்வைஸ் வந்து வாங்குவாரு. ஆனா சுப்ரீம் கோர்ட் வந்து பிரசிடென்ட் வந்து சுப்ரீம் கோர்ட் கொடுக்குற அட்வைஸ் வந்து கேட்கணுமா அப்படின்னா அவசியம் இல்லை. கேட்கலாம், கேட்காம இருக்கும். சரியா? அப்ப அட்வைஸ் டென்டட் பை சுப்ரீம் கோர்ட் இஸ் நாட் பைண்டிங் ஆன் பிரசிடென்ட். சுப்ரீம் கோர்ட் கொடுக்கக்கூடிய அட்வைஸ், பிரசிடென்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய அட்வைஸ் வந்து பாத்தீங்கன்னா பைண்டிங் வந்து இல்ல. அடுத்த ஆர்டிகல் 72 என்ன பத்தி பார்டனிங் பவர் பத்தி பேச. அப்போ ஆர்டிகல் 1 to 3 வந்து பாத்தீங்கன்னா ஆர்டினன்ஸ் பவர். ஆர்டிகல் 72 பாத்தீங்கன்னா பார்டனிங் பவர். இது ரெண்டு நாள் நான் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. அடுத்த மிலிட்டரி பவர்ஸ் பாத்தீங்கன்னா ஹி இஸ் கமாண்டர் ஆஃப் டிஃபென்ஸ் ஃபோர்சஸ் ஆஃப் இந்தியா. டிஃபென்ஸ் ஃபோர்சஸ் ஆஃப் இந்தியாவுக்கு பிரசிடென்ட் தான் கமாண்டர். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அடிக்கடி கேட்பாங்க. ஹூ இஸ் சுப்ரீம் கமாண்டர் ஆஃப் டிஃபென்ஸ் ஃபோர்சஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னா பிரசிடென்ட். சரியா? முப்படைகளின் தளபதி இவர் தான். அடுத்து வீட்டோ பவர்ஸ். வீட்டோ பவர்ஸ் பத்தி பாத்தீங்கன்னா இப்ப பிரசிடென்ட்டுக்கு வந்து 3 வீட்டோ பவர் இருக்கும். ஒன்னு அப்சல்யூட், இன்னொன்னு சஸ்பென்சிவ், இன்னொன்னு பாக்கெட் வீட்டோ. சரியா? சோ பிரசிடென்ட் ஹஸ் நோ வீட்டோ பவர் ரெஸ்பெக்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில். சோ கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லுக்கு மட்டும் பிரசிடென்ட்டுக்கு வீட்டோ பவர் இல்ல. கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லுக்கு கண்டிப்பா பிரசிடென்ட் வந்து என்ன பண்ணி ஆகணும்? பிரசிடென்ட் வந்து ஒப்புதல் தெரிவிச்சே ஆகணும். சோ இந்த கண்டிஷனை கொண்டு வந்த அமெண்ட்மெண்ட் எதுனா 24th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட், 24வது கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் தான் பாத்தீங்கன்னா சட்ட திருத்தம் தான் என்ன கொண்டு வந்தாங்க பாத்தீங்கன்னா பிரசிடென்ட்டுக்கு வந்து கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லுக்கு வீட்டோ பவர் இல்ல. பிரசிடென்ட் கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லுக்கு கண்டிப்பா ஒப்புதல் தந்தே ஆகணும்னு சொன்னது 24வது கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். இதுல இந்த கொஸ்டின் வந்து அடிக்கடி கேட்பாங்க, இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து கவர்னர். சோ பிரசிடென்ட் கவர்னர் ரெண்டு ஒண்ணு தான். சில இதுலதான் உங்களுக்கு வந்து டிஃபர் ஆகும். அது என்னன்னு பார்த்தோம். பிரசிடென்ட் அப்பாயின்மெண்ட் பண்றது பிரசிடென்ட். சரி, கவர்னர் அப்பாயின்மெண்ட் பண்றது பிரசிடென்ட். இந்த 7th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரே கவர்னர் 2 ஆர் 3 ஸ்டேட்டுக்கு வந்து 2 ஆர் 3 ஸ்டேட் 2 ஆர் 3 ஸ்டேட் வந்து ஒரே கவர்னர் வந்து இருக்கலாம்னு சொல்றது 7th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். இந்த கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ரொம்ப கேட்பாங்க. சரியா? அடுத்து கவர்னர் தான் சான்சலர் ஆஃப் யூனிவர்சிட்டியை, ஸ்டேட்ல உள்ள யூனிவர்சிட்டிக்கு சான்சலரா ஆக்ட் பண்றது யாருன்னா கவர்னர் தான். அதே மாதிரி அந்த யூனிவர்சிட்டியில ஸ்டேட்ல உள்ள யூனிவர்சிட்டிக்கு வைஸ் சான்சலரை அப்பாயின்மெண்ட் பண்றது யாருன்னா கவர்னர் தான். ஸோ கவர்னர் சான்சலரா இருப்பாரு. வைஸ் சான்சலர் அப்பாயின்மெண்ட் பண்றது கவர்னர் தான். சரி, அதுக்கடுத்து ஆர்டிகல் 200, 201. ஸோ ஆர்டிகல் 200 அசன்ட் டு தி பில். அடுத்து ஆர்டிகல் 201 பில் ரிசர்வ் பை கவர்னர் ஃபார் கன்சிடரேஷன் ஆஃப் பிரசிடென்ட். அப்போ பார்த்தோம்ல. ஸோ அப்போ வந்து ஆர்டிகல் 200 பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு சப்போஸ் கவர்னருக்கு வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் பில்ல பாஸ் பண்ணது அப்படின்னா ஆர்டிகல் 200 தான் அதை பத்தி பேசுது. ஸோ கவர்னர் வந்து அசன்ட் கொடுக்கணும். அதை பத்தி பேசுறது ஆர்டிகல் 200. 201 சப்போஸ் கவர்னர் வந்து பிரசிடென்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் பில்ல பிரசிடென்ட் ரிசர்வ் பண்றாரு அப்படின்னா அதை பத்தி பேசுறது ஆர்டிகல் 21. பில் ரிசர்வ் பை கவர்னர் ஃபார் கன்சிடரேஷன் ஆஃப் பிரசிடென்ட். சரியா? அப்ப பிரசிடென்ட் கவர்னர் முடிச்சாச்சு. அடுத்து பினான்ஸ் கமிஷன். ஸோ ஆர்டிகல் 280. சரி, பினான்ஸ் கமிஷனை பத்தி பேசுற ஆர்டிகல் 280. ஏன்னா இப்போ 16th பினான்ஸ் கமிஷன் வந்து இந்த வருஷம் 2024 டு 26 to 31 வந்து கான்ஸ்டியூட் பண்ண போறாங்க. ஸோ 16th பினான்ஸ் கமிஷன் அடிக்கடி நியூஸ்ல வந்து வந்துச்சு. ஸோ அதனால பினான்ஸ் கமிஷனை பத்தி கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்து வந்துடும். ஸோ ஆர்டிகல் 280 பினான்ஸ் கமிஷன் ஆர்டிகல் 280 இது ஒரு குவாசி ஜுடிஷியல் பாடி. இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து கான்ஸ்டிடியூட்டட் பை பிரசிடென்ட் ஃபார் எவ்ரி 5th இயர். ஸோ பிரசிடென்ட் தான் கான்ஸ்டியூட் பண்ணுவார் 5 வருஷம் ஒரு தாட்டி. அடுத்து சேர்மன் அண்ட் 4 அதர் மெம்பர். அப்போ இதுல பினான்ஸ் கமிஷன்ல எத்தனை பேர் இருப்பாங்க? சேர்மன் பிளஸ் 4 மெம்பர். இது ரொம்ப முக்கியமானது. சேர்மன் பிளஸ் 4 மெம்பர்ஸ். சரி, எத்தனை மெம்பர்ஸ் இப்போ எலெக்ஷன் கமிஷன், அதே மாதிரி எலெக்ஷன் கமிஷன், பினான்ஸ் கமிஷன். ஸோ இந்த மாதிரி பாடியில் எத்தனை மெம்பர்ஸ் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் வச்சுக்கோங்க. ஸோ சேர்மன் பிளஸ் 4 மெம்பர்ஸ். இப்போ மொத்தம் 5 பேர் இருக்கும்.
சரி, எலக்ட்ரல் கமிஷன்ல ஃபினான்ஸ் கமிஷன்ல மொத்தம் 5 பேரு. சேர்மன் பிளஸ் 4 மெம்பர்ஸ். சரியா? ஸோ இப்போ வரைக்கும் 15 நிதி ஆணையம் வந்து வந்திருக்கு. ஸோ இன்னமேல் வரப்போகுது 16வது நிதி ஆணையம். ஸோ 16வது நிதி ஆணையத்தின் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அரவிந்த் பனகாரியா. ஏப்ரல் 1, 2026 முதல் மே 31, 2031 வரைக்கும் 5 வருஷம் வந்து கான்ஸ்டியூட் பண்ண போறாங்க. 16வது நிதி ஆணையம் தலைவர் வந்து அரவிந்த் பனகாரியா. சரியா? மொத்தம் 4 மெம்பர். ஸோ சேர்மன் பிளஸ் 4 மெம்பர். ஸோ அப்போ மொத்தம் 5 பேரு. ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ரெக்கமெண்டேஷன் மேட் பை ஃபினான்ஸ் கமிஷன் ஒன்லி அட்வைசரி. ஸோ இப்போ சப்போஸ் ஃபினான்ஸ் கமிஷன் கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது ரெக்கமெண்டேஷன் மேட் பண்றாங்க அப்படின்னா அந்த ரெக்கமெண்டேஷன் வந்து கவர்மெண்ட் வந்து கண்டிப்பா கேட்டு ஆகணும்னு இல்லை. ஸோ அட்வைசரி ஒன்லி அட்வைசரி இன் நேச்சர். சரியா? அடுத்து ஃபினான்ஸ் கமிஷன் பார்த்தீங்கன்னா 15 ஃபினான்ஸ் கமிஷன் இருக்கு. அதில் முக்கியமானது மட்டும் நான் வச்சுக்கோங்க போதும். இப்போ ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் கமிஷன் கேசி நவ்யோகி, செகண்ட் ஃபினான்ஸ் கமிஷன் கே சந்தானம், 10th வந்து கேசி பந்த். ஸோ 10 பந்த் 10th. சரியா? அடுத்து 11th வந்து ஏஎம் குஸ்ரோ, 12th வந்து சி ரங்கராஜன், 13th விஜய் கெல்கர், 14th ஒய்வி ரெட்டி, 15th பாத்தீங்கன்னா என்கே சிங், 16th இந்த வருஷம் பாத்தீங்கன்னா அரவிந்த் பனகாரியா 16வது நிதி ஆணையத்தின் தலைவரா வந்து வராரு. சரியா? அப்ப இது ஃபுல்லா நான் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. அடுத்து சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் ஃபினான்ஸ் கமிஷனை பத்தி பார்த்தோம். அப்ப ஃபினான்ஸ் கமிஷன்னா உங்களுக்கு ஆர்டிகல் 280 நான் வந்துடணும். சரி, அதே மாதிரி 16th ஃபினான்ஸ் கமிஷனோட சேர்மன் அரவிந்த் பனகாரியா 2026 முதல் 2031 வரை நடைமுறைக்கு வரப்போகுது. ஸோ அப்போ பார்த்துக்கோங்க. அப்போ சேர்மன் பிளஸ் 4 மெம்பர்ஸ் வந்து ஃபினான்ஸ் கமிஷன்ல இருக்காங்க. சரி, சேர்மன் பிளஸ் 4 மெம்பர் வந்திருக்காங்க. அதே மாதிரி அட்வைசரி ஃபினான்ஸ் கமிஷன் கவர்மெண்ட் கொடுக்குற ரெக்கமெண்டேஷன் வந்து அட்வைசரி தான். கவர்மெண்ட் வந்து பைண்டிங்கா இருக்க தேவையில்லை. சரி, அப்ப 15th ஃபினான்ஸ் கமிஷனோட தலைவர் பார்த்துக்கோங்க. 16th வந்து அரவிந்த் பனகாரியா, 16வது நிதி ஆணைய தலைவர் அரவிந்த் பனகாரியா. அடுத்து சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன். சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் பொறுத்தவரை கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்து வந்துடும். ஸோ சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் நம்ம 3 பிரிக்கலாம். லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ் ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ். சரி, ரெண்டுக்கு ஒரே பேர் தான். அடுத்து ஃபினான்சியல். ஸோ லெஜிஸ்லேட்டிவ் அப்படின்னா ஆர்டிகல் 245 to 55, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அப்படின்னா 256 to 63, ஃபினான்சியல் ரிலேஷன் 268 to 93. ஸோ இதுல ஃபினான்சியல் ரிலேஷன் ரொம்ப முக்கியமானது. ஸோ லெஜிஸ்லேட்டிவ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓரளவு பார்த்துக்கோங்க. சரியா? இந்த ஃபினான்சியல் ரிலேஷன் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் ஆஃப் டாக்ஸ் ரெவன்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வந்து இருக்கு. ஸோ அதுல இந்த ஆர்டிகல்லாம் முக்கியமானது. ஆர்டிகல் 268, 269, 269 ஏ, 270, 71, 279 ஏ. சரி, அதன் ஆர்டிகல் 268 எது பேசுன்னு பாத்தீங்கன்னா டாக்ஸ் லெவிட் பை சென்டர். ஸோ இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஆர்டிகல் 268 வந்து டாக்ஸ் லெவிட் சென்டர் லெவி மட்டும் தான் பண்ணும். அடுத்து ஆர்டிகல் 269 லெவிட் அண்ட் கலெக்டட் பை சென்டர். இப்போ இங்க ஒன்னு வரும், இங்க 2 வரும். சரி, லெவிட் அண்ட் கலெக்டட் பை சென்டர். அடுத்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 269 ஏ பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி பத்தி பேசும், குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் பத்தி பேசும். அதே மாதிரி ஆர்டிகல் 270 இதோட கண்டினியூஷன். ஆர்டிகல் 268, 269, 270 மூணுமே ஒண்ணு. சரியா? டாக்ஸ் சென்டர் வந்து டாக்ஸ் லெவி பண்றது, சென்டர் வந்து டாக்ஸ் லெவி பண்ணி கலெக்ட் பண்றது. சென்டர் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணா டாக்ஸ் லெவிட் அண்ட் கலெக்டட் பட் டிஸ்ட்ரிபியூட்டர் பிட்வீன் சென்டர் அண்ட் ஸ்டேட். அது வந்து ஆர்டிகல் 270. அடுத்து ஆர்டிகல் 271 பாத்தீங்கன்னா சர்சார்ஜஸ் பத்தி பேசும். ஆர்டிகல் 279 ஏ பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி கவுன்சில். ஸோ ஜிஎஸ்டி கவுன்சிலோட சேர்மன் யாரு? ஃபினான்ஸ் மினிஸ்டர். ஜிஎஸ்டி கவுன்சிலோட சேர்மன் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர். அந்த ஜிஎஸ்டி கவுன்சில யார் கான்ஸ்டியூட் பண்ணுவாங்கன்னா பிரசிடென்ட் வந்து கான்ஸ்டியூட் பண்ணுவாரு. இதை பத்தி பேசுற ஆர்டிகல் பாத்தீங்கன்னா 279 ஏ, 279 ஏ. அப்ப 268, 69, 70, 69 ஏ, 71, 79 ஏ. சரி, எல்லாமே முக்கியமானது. அதுல 269 ஏ ஜிஎஸ்டி பத்தி பேசுது. 279 ஏ பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி கவுன்சில பத்தி பேசுது. ஜிஎஸ்டி கவுன்சிலோட சேர்மன் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர். ஸோ கான்ஸ்டியூட் பண்றது பிரசிடென்ட். சரியா? முக்கியமானது. அடுத்து கமிட்டிஸ் ரிகார்டிங் டு சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் ரொம்ப முக்கியமானது. கொஸ்டின் வந்து இதுல இருந்தா வரும். ஸோ சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் கமிட்டியை பொறுத்தளவு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிஷன் 1966 மொரார்ஜி தேசாய் தலைமையில 6 மெம்பர் கமிஷனை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. எல்லாமே முக்கியம். ஸோ எந்த கமிஷன், என்ன இயர், யார் சேர்மன், எத்தனை மெம்பர்ஸ். சரியா? நம்ம ராஜ்மன்னார் கமிட்டி 1969 கருணாநிதி பீரியட்ல ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. டாக்டர் பி ராஜ்மன்னார் தான் சேர்மனா இருந்திருப்பாரு. 3 மெம்பர் 3 மெம்பர் கமிஷன். சர்க்காரியா கமிஷன் 1983 சர்க்காரியா தான் சேர்மன், 3 மெம்பர் கமிஷன். சரி, புஞ்சி கமிஷன் 2007. சரியா? அப்ப 1966 அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிஷன், ராஜ்மன்னார் கமிட்டி, சர்க்காரியா கமிஷன், புஞ்சி கமிஷன். ஸோ இந்த மாதிரி இது வந்து அரேஞ்ச் பண்ண சொல்லலாம், உங்களுக்கு அரேஞ்ச் பண்ண சொல்லலாம். இல்லாட்டி இந்த மாதிரி கமிஷன் கொடுத்து இயர் வந்து மேட்ச் பண்ண சொல்லலாம். இல்லாட்டி யார் யார் சேர்மன் கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி பார்க்கலாம். அதே மாதிரி ராஜ்மன்னார் கமிஷனுக்கு 3 மெம்பர் வந்து 3 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அது மாதிரி சர்க்காரியா கமிஷனும் ராஜ்மன்னார் கமிஷனுக்கும் 3 மெம்பர். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிஷன் 6 மெம்பர் இருப்பாங்க. புஞ்சி கமிஷன் வந்து 2007. ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து மணிபில். ஸோ மணிபில் வந்து ரொம்ப முக்கியமானது. கொஸ்டின் வந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்து வந்துடும். ஸோ மணிபில் ஆர்டிகல் வந்து ஆர்டிகல் 210,
ஸோ இப்போ ஏதாவது மணி பில் ஏதாவது சந்தேகம் வந்துச்சு அப்படின்னா அந்த சந்தேகத்துக்கு யார் டெசிஷன் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா. லோக்சபாவோட ஸ்பீக்கர் தான் அந்த ஸ்பீக்கரோட டெசிஷன் தான் ஃபைனல். ஸோ இந்த கொஸ்டின் வந்து சுப்ரீம் கோர்ட்டே கொஸ்டின் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நாட் அண்டர் ஜுடிஷியல் ரிவ்யூ. சரியா? இப்போ மணி பில்லோட ஃபைனல் டெசிஷன் ஸ்பீக்கர் தான், அந்த டெசிஷன் தான் ஃபைனல். அவர் தவிர்த்து ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ மணி பில் வந்து லோக்சபாவில் மட்டும் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியும். ராஜ்யசபாவுக்கு பவர் இல்லை. ஸோ ராஜ்யசபா வந்து ரிஜெக்டும் பண்ண முடியாது, அமெண்டும் பண்ண முடியாது. 14 நாளுக்குள்ள அந்த மணி பில்ல லோக்சபாட்ட வந்து என்ன பண்ணணும்னா ரிட்டர்ன் பண்ணணும். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட். ஸோ பிரசிடென்ட் வந்து மணி பில்லுக்கு வந்து அசன்ட் வந்து கொடுத்துருவாரு. ஸோ ஏன் அப்படின்னா அது பிரசிடென்ட் ரெக்கமெண்டேஷனால தான் என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா மணி பில் வந்து ஆகுது. ஸோ அவர் அசன்ட் கொடுக்கலாம், இல்லாட்டி வித்ஹோல்ட் பண்ணணும், ஆனால் ரிட்டர்ன் பண்ண முடியாது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. மணி பில்ல பிரசிடென்ட் என்ன பண்ணலாம், அசன்ட் கொடுக்கலாம், இல்லாட்டி வித்ஹோல்ட் பண்ணி வைக்கலாம், ஆனால் மணி பில்ல திருப்பி ரிட்டர்ன் பண்ண முடியாது. சரியா? மணி பில்லுக்கு வந்து ஜாயிண்ட் சிட்டிங் கிடையாது. ஸோ அவ்வளவுதான், நோட் பண்ணிக்கோ நல்லா. மணி பில்லுக்கு வந்து வீட்டோ பவர் இருக்கு, ஜாயிண்ட் சிட்டிங் கிடையாது. ஸோ இந்த வீட்டோ பவர் தான் இது. ஸோ அப்போ பிரசிடென்ட் தான் அசன்ட் கொடுக்க முடியும், வித்ஹோல்ட் பண்ண முடியும், ஆனால் ரிட்டர்ன் பண்ண முடியாது. இது வந்து வீட்டோ பவர். அப்போ பிரசிடென்ட்டுக்கு வீட்டோ பவர் இருக்கு, ஆனால் ஜாயிண்ட் சிட்டிங் வந்து மணி பில்லுக்கு வந்து இல்லை. சரி, அதே மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா ராஜ்யசபா ஈக்குவல் டு லோக்சபா, அன்ஈக்குவல் டு லோக்சபா. அப்போ லோக்சபாக்கு லோக்சபா ராஜ்யசபா கம்பேர் பண்ணும்போது லோக்சபாவுக்கு அதிக பவர் இருக்கு. அப்ப என்னென்ன மேட்டர்ல அதிக பவர் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ மணி பில் வந்து லோக்சபால மட்டும் தான் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும், ராஜ்யசபால இன்ட்ரடியூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால லோக்சபாவுக்கு தான் நிறைய பவர் இருக்கு. ஸோ லோக்சபா வந்து என்ன பண்ண முடியும், ஸோ ராஜ்யசபா வந்து அமெண்ட் பண்ண முடியாது, ரிஜெக்ட் பண்ண முடியாது, இது ரெக்கமெண்ட் மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டேஷனை ஏற்றுக்கிறதும் லோக்சபாவோட இஷ்டம். ஸோ மணி பில் பார்த்தீங்கன்னா மணி பில்ல ரிலேட்டடாக ஏதாவது கொஸ்டின் வந்துச்சுன்னா ஃபைனல் டெசிஷன் ஸ்பீக்கர் தான் மேக் பண்ணுவாரு. இது வந்து ஜுடிஷியல் ரிவ்யூக்குள்ள வராது. அடுத்து லோக்சபா பாத்தீங்கன்னா ராஜ்யசபா என்ன பண்ண முடியும், ஒன்லி டிஸ்கஸ் தி பட்ஜெட். சரி, அப்படி பட்ஜெட் டிஸ்கஸ் மட்டும் தான் பண்ண முடியும். டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸ்க்கு ஓட் பண்ண முடியாது ராஜ்யசபா. இது ஃபுல்லா லோக்சபாக்கு மட்டும் தான். இது லோக்சபாக்கு மட்டும் தான் என்ன பண்ண முடியும். ஸோ அதோட ஃபுல் பவர் இருக்கு. டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸுக்கு ஓட் பண்ணக்கூடிய பவர் வந்து லோக்சபாக்கு தான் இருக்கு, ராஜ்யசபா பண்ண முடியாது. ஸோ ராஜ்யசபா என்ன தான் பண்ண முடியும், பட்ஜெட் வந்து டிஸ்கஸ் தான் பண்ண முடியும். அதே மாதிரி ராஜ்யசபா cannot remove the கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர். ஸோ ஏன் அப்படின்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் இஸ் கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் டு லோக்சபாக்கு மட்டும் தான் கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிளா இருப்பாங்க கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர். அதனால ராஜ்யசபா வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் ரிமூவ் பண்ண முடியாது. சரியா? அடுத்து ஸோ நோ கான்ஃபிடன்ஸ் மோஷனுக்குமே ஸோ ராஜ்யசபாக்கு பவர் இல்லை, லோக்சபாக்கு மட்டும் தான் பவர் இருக்கு. அவ்வளவுதான். ஸோ அதுக்கடுத்து ஸ்பெஷல் பவர்ஸ் ஆஃப் ராஜ்யசபா. இங்க வந்து பாத்தீங்கன்னா லோக்சபாக்கு என்னென்ன பவர்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். அதே மாதிரி இங்க ராஜ்யசபாக்கு என்னென்ன பவர்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். ராஜ்யசபா என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 249 கீழே என்ன பண்ணணும்னா ஆத்தரைஸ் பார்லிமெண்ட் டு மேக் லாஸ் ஆன் சப்ஜெக்ட் எனுமரேட்டட் ஸ்டேட் லிஸ்ட்ல சில சப்ஜெக்ட் வந்திருக்கும். அந்த ஸ்டேட் லிஸ்ட்ல யார் தான் பண்ண முடியும், ஸோ ஸ்டேட்ல தான் பண்ண முடியும். அதுக்கு வந்து ஒரு லா மேக் பண்றது யாருன்னா ராஜ்யசபாவோட பவர்னால தான் லா வந்து மேக் பண்ண முடியும். இந்த ஆர்டிகல் இந்த இது சொல்றது ஆர்டிகல் 249 ரொம்ப முக்கியமான ஆர்டிகல் இது. அடுத்த ஆர்டிகல் 312 பார்த்தீங்கன்னா என்னன்னா கிரியேஷன் ஆஃப் நியூ ஆல் இந்தியா சர்வீஸ் காமன் டு போத் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட். இது என்ன பண்ண முடியும், ராஜ்யசபா வந்து பார்லிமெண்ட்ல கேட்கும். ஸோ நீங்க வந்து ஆல் இந்தியா சர்வீஸ் வந்து கிரியேட் பண்ணுங்க, சென்ட்ருக்கு காமனா சென்ட்ருக்கு ஸ்டேட்டுக்கு காமனா ஒரு ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் வந்து ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ராஜ்யசபா தான் பார்லிமெண்ட்ல வந்து ரெசல்யூஷன் பண்ண முடியுமே தவிர லோக்சபா பண்ண முடியாது. இது வந்து ராஜ்யசபாக்கு ஒரு முக்கியமான ஸ்பெஷல் பவர் ஆர்டிகல் 312 கீழே. அப்ப 2 ஆர்டிகல் பார்த்துக்கோம், ஆர்டிகல் 249, ஆர்டிகல் 312. இந்த 249 பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லிஸ்ட்ல ராஜ்யசபா ரெசல்யூஷன் பாஸ் பண்ணாதான் பார்லிமெண்ட் வந்து ஸ்டேட் லிஸ்ட்ல என்ன பண்ண முடியும், சேஞ்சஸ் வந்து கொண்டு வர முடியும். அது வந்து ஆர்டிகல் 249. ஆர்டிகல் 312 வந்து ஆல் இந்தியா சர்வீஸ் வந்து காமன் டு போத் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட். இது வந்து ராஜ்யசபா சொன்னா மட்டும் தான் பார்லிமெண்ட் வந்து பண்ண முடியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரிமூவல் ஆஃப் வைஸ் பிரசிடென்டோட ரிமூவலுக்கு ராஜ்யசபா மட்டும் தான் அந்த ரெசல்யூஷன் இனிஷியேட் பண்ண முடியுமே தவிர லோக்சபாக்கு அந்த பவர் இல்லை. இது சொல்றது வந்து ஆர்டிகல் 67. அப்போ ராஜ்யசபாக்கு பவர் இருக்கிற 3 ஆர்டிகல், ஆர்டிகல் 249, ஆர்டிகல் 312, ஆர்டிகல் 67. இந்த 67 வைஸ் பிரசிடென்ட். அந்த வைஸ் பிரசிடென்ட் ரிமூவலுக்கு யாரு தான் ரெசல்யூஷன் இனிஷியேட் பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா ராஜ்யசபா மட்டும் தான் இனிஷியேட் பண்ண முடியும், லோக்சபாக்கு பவர் கிடையாது. சரி, அதுக்கடுத்து அஃபீஷியல் லாங்குவேஜஸ். ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டு. ஸோ அஃபீஷியல் லாங்குவேஜ் பாட்டு பார்ட் 17. ஸோ பார்ட் 17 அஃபீஷியல் லாங்குவேஜ். ஆனால் 8th ஷெட்யூல். ஸோ 8th ஷெட்யூல் பார்ட் 17. ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சரியா? குழப்பிக்க கூடாது. 8th ஷெட்யூல் பார்ட் 17. ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஒரிஜினலாக 14 லாங்குவேஜஸ் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக 14 இருந்துச்சு, அதுக்கடுத்து 8 ஆட் ஆகி இப்போ 22 லாங்குவேஜ் வந்து 8th ஷெட்யூல் வந்து இருக்கு. ஸோ அஃபீஷியல் லாங்குவேஜ் கமிஷன் 1955 பிஜே கேர் ரொம்ப முக்கியமானது. ஸோ அஃபீஷியல் லாங்குவேஜ் கமிஷன் எப்போ இது பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிஜே கேர் தலைமையில் 1955 வந்து பண்ணியிருக்காங்க. 1955 பிஜி கேர். ஸோ பிஜி கேர் இந்த கமிஷன் வந்து ரொம்ப முக்கியமானது. அதுக்கடுத்து இந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியமானது. ஒரிஜினலா 14 லாங்குவேஜா இருந்துச்சு. இந்த அமெண்ட்மெண்ட் மூலமா 8 லாங்குவேஜ் கொண்டு வந்து 14 + 8 22 இப்போ வந்து இருக்கு அஃபீஷியல் லாங்குவேஜ். சரியா? அது எதுல இருக்குன்னா 8th ஷெட்யூல்ல இருக்கு, பார்ட் 17ல இருக்கு. சரியா? பார்ட் 17 அவ்வளவுதான்.
ஸோ அப்போ என்னென்ன லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா 21வது கான்செப்ட் அமெண்ட்மெண்ட் படி சிந்தியும் 71வது கான்செப்ட் அமெண்ட்மெண்ட் படி கொங்கணி மணிப்புரி நேபாளி. ஸோ கொங்கணி மணிப்புரி நேபாளி அதாவது KLMN தான் வரும். ஆனால் KL மட்டும் கட் ஆயிரும். இங்கே KMN மட்டும் தான் வரும். கொங்கணி மணிப்புரி நேபாளி அது வந்து 71 21 71 ஆட் பண்ணி 92. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4 லாங்குவேஜ் வரும். ஃபர்ஸ்ட் 1 வரும், அடுத்து 3 வரும், அடுத்து 4 வரும். போடோ, டோங்கிரி, சாந்தலி, மைத்திரி. ஸோ போடோ, டோங்கிரி, சாந்தலி, மைத்திரி. இது வந்து 4 அமெண்ட்மெண்ட் ஆக்ட், 92nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட். அடுத்து கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஸ்டேட்டஸ் ரொம்ப முக்கியமானது. கிளாசிக்கல் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2004 தான் அந்த கான்செப்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் என்ன லாங்குவேஜ் கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஸ்டேட்டஸ் கொடுத்தாங்க அப்படின்னா தமிழுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து சான்ஸ்கிரிட்டுக்கு கொடுத்துருக்காங்க. சான்ஸ்கிரிட்னா எஸ், அதே மாதிரி 2005னா எஸ். ஸோ 5ம் எஸ்ஸும் ஒன்று தான், ஒரே மாதிரி இருக்கிறதுனால சான்ஸ்கிரிட்டுக்கு வந்து 2005. அதே மாதிரி தெலுங்குக்கு வந்து 2008. சரியா, 8 தெலுங்கு அப்படின்னா உங்களுக்கு ஆந்திர பிரதேஷ் நான் வந்துடும். ஆந்திர பிரதேஷ்ல உங்களுக்கு என்ன இருக்கு, திருப்பதி இருக்கு. திருப்பதியில என்ன தருவாங்க, லட்டு தருவாங்க. அப்ப 2 லட்டு. ஸோ அப்ப 2 லட்டு போட்டா 8 மார்க் இருக்கும். அப்ப 2008 தெலுங்கு. அது மாதிரி கன்னடா 2008, மலையாளம் 2013. சரியா, அதே மாதிரி ஒடியா 2014. ஸோ இந்த ஒடியா வந்து ஒரியா தான் இருந்துச்சு. அதுக்கடுத்து அதை ஒரியாவை பேர் மாத்தினது எதுனா 96th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2011. 96th. சரி, 96th ரொம்ப முக்கியமானது. ஒரியா ஃபர்ஸ்ட் இருந்துச்சு, அந்த ஒடியான்னு சொல்லிட்டு பேர் மாத்தினதா இந்த 96th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். அந்த ஒடியாவுக்கு கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஸ்டேட்டஸ் கொடுத்தது 2014. இப்போ தமிழ் 2004, சான்ஸ்கிரிட் 2005, தெலுங்கு 2008, கன்னடா மலையாளம் 2008 13. அடுத்து வந்து 2008. ஸோ தெலுங்கு கன்னடா 2008, மலையாளம் 2013, ஒடியா வந்து 2014. ஒடியாவா இருந்தது, ஒடியாவா இது பண்ணது பார்த்தீங்கன்னா சப்ஸ்டிட் பண்ணது பார்த்தீங்கன்னா 96th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 2000. சரியா, ரொம்ப முக்கியமானது. அடுத்து எலெக்ஷன் கமிஷன். ஸோ ஃபினான்ஸ் கமிஷன், எலெக்ஷன் கமிஷன் வருஷம் கொஸ்டின் வந்து வந்துட்டே இருக்கும். எலெக்ஷன் கமிஷனுக்கு ஆர்டிகல் ஃபினான்ஸ் கமிஷனுக்கு ஆர்டிகல் 280, ஆர்டிகல் 280, எலெக்ஷன் கமிஷன் ஆர்டிகல் 324. சரியா, ஸோ பார்ட் 50. ஸோ ஃபினான்ஸ் கமிஷன், எலெக்ஷன் கமிஷன் பார்ட் 50. சரி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஸ். ஸோ சீஃப் எலெக்ஷன் கமிஷன் ப்ளஸ் 2 எலெக்ஷன் கமிஷன். அப்போ 3 பேர் மொத்தம். ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷன் ப்ளஸ் 2 எலெக்ஷன் கமிஷனர்ஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4 பேர். ஒரு சேர்மன் ப்ளஸ் 4 மெம்பர்ஸ். ஸோ ஒரு சேர்மன் ப்ளஸ் 4 மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் கமிஷனில் இருப்பாங்க. எலெக்ஷன் கமிஷனில் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ப்ளஸ் 2 எலெக்ஷன் கமிஷனர். சரியா, ஃபினான்ஸ் கமிஷன் கரெக்டு தானே? சேர்மன் ப்ளஸ் 4 மெம்பர், மொத்தம் 5 பேர் இருப்பாங்க. இங்க வந்து எலெக்ஷன் கமிஷன்ல மொத்தம் 3 பேர், சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ப்ளஸ் 2 பேர். ஸோ அதனால ரெண்டுமே மல்டி மெம்பர் பாடி. சரியா, அடுத்து டேர்ம். ஸோ டேர்ம் பார்த்தீங்கன்னா 6 வருஷம் 65 வயசு வரைக்கும் இருக்கலாம். ஸோ எலெக்ஷன் கமிஷன், சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ப்ளஸ் மெம்பர்ஸோட டேர்ம் வந்து 6 வருஷம் 65 வயசு வரைக்கும். ஸோ கமிட்டி ரிலேட்டட் டு எலக்டோரல் ரிஃபார்ம்ஸ் ரொம்ப முக்கியமானது. கமிட்டி ரிலேட்டட் டு எலக்டோரல் ரிஃபார்ம்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கமிட்டி இருக்கும். ஸோ டார்குண்டே கமிட்டி, தினேஷ் கோசாமி கமிட்டி, இந்திரஜித் குப்தா கமிட்டி, நேஷனல் கமிட்டி டு ரிவ்யூ ஆன் ஒர்க்கிங் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். ஸோ தார்குண்டே கமிட்டி 1974, தினேஷ் கோசாமி கமிட்டி வந்து 1990, இந்திரஜித் குப்தா கமிட்டி 1998. இந்த கமிட்டி எது கொண்டு வந்திருப்பாங்கன்னா ஸ்டேட் ஃபண்டிங் ஆஃப் எலெக்ஷன். ஸோ எலெக்ஷனுக்கு ஸ்டேட் ஃபண்டிங் கொடுக்குறது. ஸோ அது சம்மந்தப்பட்டது கொண்டு வர கமிட்டி தான் இந்திரஜித் குப்தா கமிட்டி. அடுத்து நேஷனல் கமிஷன் டு ரிவ்யூ ஒர்க்கிங் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் 2000. ஸோ சேர்மன் பார்த்தீங்கன்னா MN வெங்கடச்செல்லையா அவர்கள். சரியா, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 61வது. ஸோ 61st கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பார்த்தீங்கன்னா ஓட்டிங் ஏஜ் 21 இருந்துக்கும் அதை 18 குறைச்சது வந்து பார்த்தீங்கன்னா 61வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் சட்ட திருத்தம் தான். 21 வாக்கு போடுற வயசு வந்து 21 இருந்து 18 குறைச்சது 61வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். அப்போ இதுதான் எலெக்ஷன் கமிஷனை பத்தி ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். ஸோ இதுல இருந்து கண்டிப்பா கொஸ்டின் வந்து வந்துடும். அடுத்து ஸோ இந்த 3 ஃபேக்டர் அடிக்கடி கேட்பாங்க. ஸோ லோக் ஆயுக்தா ஃபர்ஸ்ட் கொண்டு வந்த ஸ்டேட் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா, இப்போனா 1971. அதே மாதிரி பஞ்சாயத்து ராஜ் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்த ஸ்டேட் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான், எப்படின்னா 1959. அடுத்து லோக் அடாலட் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்த ஸ்டேட் குஜராத் 1982. அப்ப ஏழு ஸ்டேட் ரெண்டுமே முக்கியம். அப்ப லோக் ஆயுக்தா மகாராஷ்டிரா 1971, பஞ்சாயத்து ராஜ் ராஜஸ்தான் 1959, லோக் அடாலட் குஜராத் 1982. இந்த 1959 பஞ்சாயத்து ராஜ் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் கொண்டு வரப்ப யார் அடிக்கல் நாட்டிருப்பாங்கன்னா ஜவஹர்லால் நேரு தான் அடிக்கல் நாட்டியிருப்பாரு ராஜஸ்தான்ல 1959. சரியா, அடுத்து ஸோ இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் ரொம்ப முக்கியமானது. ஆர்டிகல் பொறுத்தளவு ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் இந்தியாஸ் பாரத். ஸோ இந்தியா பாரத் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் 17 வந்து அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி, தீண்டாமை ஒழித்தல் தான் ஆர்டிகல் 17. ஸோ இப்போ பார்க்குற ஆர்டிகல் ஃபுல்லாக கண்டிப்பா ஒரு 2 to 3 கொஸ்டின் ஆர்டிகல் பேஸ் பண்ணி வந்துடும். இப்போ பார்க்குற ஆர்டிகல்லே 3 கொஸ்டின் வந்து உங்களுக்கு வந்துடும். அடுத்து 21 பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி, 21A ரைட் டு எலிமெண்டரி எஜுகேஷன், 23 பார்த்தீங்கன்னா ப்ராகிபிஷன் ஆஃப் டிராஃபிக் அண்ட் ஹியூமன் பீயிங்ஸ், அதாவது அந்த கடத்துறது தடுக்கிறது தான் இந்த 23. 24 பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன். ஸோ இந்த 2 ஆர்டிகல் அடிக்கடி கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் கடத்திட்டு தானே நீங்க சில்ட்ரன் வந்து என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் கடத்திட்டு தான்
குழந்தைங்களை வந்து வேலைக்கு வந்து சேர்ப்பாங்க. சரி, ஃபர்ஸ்ட் கடத்திடுவாங்க, அதுக்கடுத்து வேலைக்கு சேர்ப்பாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் டிராஃபிக்கிங் ஹியூமன் பீயிங் வந்து ஆர்டிகல் 23. ஸோ எம்ப்ளாய்மெண்ட் சில்ட்ரன் ஃபேக்டரிஸ் வந்து ஆர்டிகல் 24. சரியா? அடுத்து 32 பார்த்தீங்கன்னா பவர் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் இஷ்யூ ரிட்ஸ். ஸோ ஆர்டிகல் 32 வந்து சுப்ரீம் கோர்ட் பவர் இஷ்யூ பண்றது, ரிட்ஸ் இஷ்யூ பண்றது. ஆர்டிகல் 226 வந்து பார்த்தீங்கன்னா ஹை கோர்ட் இஷ்யூ பண்றது. சரியா? சுப்ரீம் கோர்ட் ரிட் இஷ்யூ பண்ணது 32, ஹை கோர்ட் ரிட் இஷ்யூ பண்ணது 226. இந்த ரெண்டு ஆர்டிகல் அடிக்கடி கேட்பாங்க. அடுத்து ஆர்டிகல் 44 யூனிஃபார்ம் சிவில் கோட் ஃபார் சிட்டிசன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட் யூனிஃபார்ம் சிவில் கோட் கொண்டு வர ஃபர்ஸ்ட் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா உத்தராகண்ட். ஸோ அதனால இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இருந்துச்சு. ஸோ அதனால இந்த ஆர்டிகல் கேட்கிற சான்ஸ் இருக்கு. ஆர்டிகல் 44 யூனிஃபார்ம் சிவில் கோட். ஆர்டிகல் 45 பார்த்தீங்கன்னா இயர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன். அதாவது 6 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைகளுக்கு கண்டிப்பா எஜுகேஷன் வந்து தரணும்னு சொல்ல ஆர்டிகல் 45. இது எல்லாமே டிபிஎஸ்பிக்குள்ள வரும். அடுத்த ஆர்டிகல் இது 44ல இருந்து அப்படியே 44ல இருந்து அப்படியே 51 வரைக்கும் டிபிஎஸ்பியில் வரும். சரியா? இந்த டிபிஎஸ்பியில் முக்கியமான ஆர்டிகல்ஸ் ஃபுல்லாக 50 வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 50 செப்பரேஷன் ஆஃப் ஜுடிஷியரி ஃப்ரம் எக்ஸிக்யூட்டிவ். 51 பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி. சரியா? இந்த 44, 45, 50, 51 அடிக்கடி வந்து கேட்பாங்க. அதே மாதிரி ஆர்டிகல் 51A எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை பற்றி பேசும். மொத்தம் 11 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 51AK. ஸோ 51AK என்ன பேசும் பார்த்தீங்கன்னா ஏ ஆஃப் கே என்ன பேசும் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன், அதாவது 6 முதல் 14 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு கட்டாய கல்வியை பற்றி பேசுறது 51A ஆஃப் கே. ஸோ கே அப்படின்னா கல்வி. ஸோ அதனால குழந்தைகளுக்கு கல்வி கொடுக்கறதா இந்த 51AK வந்து பேசும். இதை கொண்டு வந்தது பார்த்தீங்கன்னா 86வது கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். அடுத்து 108 ஆர்டிகல் 108 வந்து ஜாயிண்ட் சிட்டிங். ஆர்டிகல் 110 வந்து மணிபில், இது ஏற்கனவே பார்த்துட்டோம். அடுத்து ஆர்டிகல் 123 பார்த்தீங்கன்னா ப்ரொமகல்ட் ஆர்டினன்ஸ். ஸோ பிரசிடென்ட்டுக்கு வந்து ஆர்டினன்ஸ் கொடுக்குற பவர். ஆர்டிகல் 131 பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட், இது ரொம்ப முக்கியமானது. அடுத்த ஆர்டிகல் 143 பார்த்தீங்கன்னா பவர் ஆஃப் பிரசிடென்ட் டு கன்சல்ட் சுப்ரீம் கோர்ட். சரியா? அடுத்த ஆர்டிகல் 148 பார்த்தீங்கன்னா கேக் கம்ப்யூட்டர் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, ரொம்ப முக்கியமானது. அடுத்த ஆர்டிகல் 200 பார்த்தீங்கன்னா அசன்ட் டு பில் பை கவர்னர். இந்த 200 201 ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸோ 200னா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் கவர்னர்கிட்ட பில்லை பாஸ் பண்றது. அடுத்து 201னா கவர்னர் பிரசிடென்ட்ட பில்லை பாஸ் பண்றது. சரியா? ஆர்டிகல் 226 32 வந்து சுப்ரீம் கோர்ட் ரிட் இஷ்யூ பண்றது. 226 வந்து ஹை கோர்ட் ரிட் இஷ்யூ பண்றது. அடுத்து 249 பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லிஸ்ட்ல. ஸோ பார்லிமெண்ட் வந்து ஸ்டேட் லிஸ்ட்ல ஏதாச்சும் இது வந்து கொண்டு வருது, ஸ்டேட் லிஸ்ட்ல ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வருது வந்து ஆர்டிகல் 249. 324 வந்து எலெக்ஷனை பத்தி பேசும். 330 வந்து பாத்தீங்கன்னா ரிசர்வேஷன் ஆஃப் சீட் அண்ட் ஷெட்யூல் கேஸ்ட் SC/ST. இது பாத்தீங்கன்னா ஹவுஸ் ஆஃப் பீப்புள் லோக்சபால SC/ST வந்து ரிசர்வேஷன் ஆஃப் சீட் பத்தி பேசுறது ஆர்டிகல் 330. 335 பாத்தீங்கன்னா கிளைம்ஸ் ஆஃப் ஷெட்யூல் கேஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் டு சர்வீஸ் அண்ட் போஸ்ட். சரி, அதாவது கவர்மெண்ட் சர்வீஸ்ல ஏதாவது போஸ்ட்ல வந்து இவங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்கணும், SC/STக்கு ரிசர்வேஷன் கொடுக்கணும் பத்தி பேசுறது ஆர்டிகல் 335. இவங்களுக்கு வந்து லோக்சபால ரிசர்வேஷன் பத்தி கொடுக்குறது பேசுறது வந்து ஆர்டிகல் 330. இந்த SC/ST பத்தி கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்து வந்துருது வருஷம். அப்ப 330 வந்து பாத்தீங்கன்னா லோக்சபால சீட் வழங்குறத பத்தி பேசுறது. 335 பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் சர்வீஸ்ல இப்ப நம்மளுக்கு டிஎன்பிஎஸ்ல ரிசர்வேஷன் இருக்குல்ல SC/STக்கு, ஸோ அதை பத்தி பேசுறது ஆர்டிகல் 335. ஆர்டிகல் 330 வந்து பாத்தீங்கன்னா லோக்சபால அவங்களுக்கு சீட்டை ரிசர்வ் பண்ணி பேசுறது. சரி, அடுத்து ஆர்டிகல் 338 பாத்தீங்கன்னா நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல் கேஸ்ட். 338A ஷெட்யூல் ட்ரைப்ஸ். சரியா? 338 ஷெட்யூல் கேஸ்ட், 338A ஷெட்யூல் ட்ரைபு, 338B பார்த்தீங்கன்னா பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன். அப்போ இது SC, இது ST, இது BC. அப்போ 338 SC, 338A ST, 338B வந்து BC. ஸோ BC. ஸோ 338Bலையும் B இருக்கு. ஸோ பேக்வர்ட் கிளாஸ்லையும் BC இருக்கு. சரி, அடுத்து 368 பார்த்தீங்கன்னா அமெண்ட்மெண்ட். ஸோ கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டை பற்றி பேசுறது ஆர்டிகல் 368. ஸோ இந்த ஆர்டிகல் பத்தி படிச்சாலே போதும், உங்களுக்கு கண்டிப்பா 3 கொஸ்டின் வந்து இந்த ஆர்டிகல் வந்து வந்துடும் கண்டிப்பா. சரி, அடுத்து இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மெண்ட்ஸ் ரொம்ப முக்கியமானது. ஸோ ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா 9 ஸ்டேட் வந்து ஆட் பண்ணிருக்கு. 7th அமெண்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா 2 ஹைகோர்ட்டா 2 ஆர் மோர் ஸ்டேட், ஒரே ஹைகோர்ட்டை எப்படி ஒரு கவர்னர் வந்து 2 ஆர் மோர் ஸ்டேட்டுக்கு ஒரே கவர்னர் இருக்காங்களோ அதே மாதிரி ஒரே ஹைகோர்ட் வந்து காமனா 2 அல்லது 3 ஸ்டேட்டுக்கு வந்து காமனா ஹைகோர்ட் இருக்கிறது பத்தி பேசுறது 7th அமெண்ட்மெண்ட், 7வது அமெண்ட்மெண்ட். அடுத்து 14th பாத்தீங்கன்னா புதுச்சேரியை இந்தியன் யூனியன் டெரிட்டரி அனௌன்ஸ் பண்ணது 14th அமெண்ட்மெண்ட். அடுத்து 42nd அமெண்ட்மெண்ட் நம்ம மினி கான்ஸ்டிடியூஷன் சொல்லுவோம். இந்த 42nd அமெண்ட்மெண்ட்ல எது ஆட் பண்ணிருப்பாங்க பாத்தீங்கன்னா பிரியாம்பிள்ல 3 வேர்டு வந்து 42nd அமெண்ட்மெண்ட் மூலமா ஆட் பண்ணிருப்பாங்க. என்னன்னா சோசியலிஸ்ட், செக்குலர், இன்டெகிரிட்டி. இந்த 3 சோசியலிஸ்ட், செக்குலர், இன்டெகிரிட்டி வந்து பிரியாம்பிள்ல 42வது சட்ட திருத்தம் மூலமா ஆட் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து பார்ட் 4A. ஸோ பார்ட் 4A பார்ட் 4 வந்து பாத்தீங்கன்னா
பார்ட் 4 வந்து டிபிஎஸ்பி, பார்ட் 4A வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். இந்த பார்ட் 4Aல 51Aல பார்த்தீங்கன்னா 11 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருக்கும். இந்த 11 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ல 10 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து ஆட் பண்ணது. 11வது பார்த்தீங்கன்னா 86th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து ஆட் பண்ணது. ஸோ 11 பார்த்தீங்கன்னா 11 51A ஆஃப் கே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து 51A ஆஃப் கே வந்து ஆட் பண்ணது 86வது அமெண்ட்மெண்ட். ஸோ கல்வியை பற்றி பேசும். ஸோ 6 முதல் 14 வரை உள்ள குழந்தைகளுக்கு கட்டாய கல்வி வழங்குவதை பற்றி பேசுறது ஆர்டிகல் 51A ஆஃப் கே. ஸோ இதை ஆட் பண்ணது 86th. அது அடுத்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ல 10 ஃபண்டமெண்டல் டியூட்டி ஆர்டிகல் 51A கீழே 10 ஃபண்டமெண்டல் டியூட்டி இருக்கும். அதை ஆட் பண்ணது பார்த்தீங்கன்னா 42nd அமெண்ட்மெண்ட். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா 44th அமெண்ட்மெண்ட். ஸோ ரொம்ப முக்கியமானது 44th அமெண்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரைட் டு ப்ராப்பர்ட்டி வந்து ஆர்டிகல் 90லேருந்து ரிமூவ் பண்ணிட்டு ஆர்டிகல் 300A. ஸோ 300Aல வந்து வச்சிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ரைட் டு ப்ராப்பர்ட்டி டெலிட் பண்ணது பார்த்தீங்கன்னா 44th அமெண்ட்மெண்ட் மூலமா டெலிட் பண்ணிட்டு ரைட் டு ப்ராப்பர்ட்டி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து எடுத்துட்டு லீகல் ரைட்டை வந்து வச்சிருப்பாங்க. சரி, அடுத்த 52nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பார்த்தீங்கன்னா ஆன்டி டிஃபெக்ஷன் லாவை பற்றி பேசும். சட்டத்தாவல் சட்டத்தை பற்றி பேசும். கட்சி தாவல் சட்டத்தை பற்றி பேசுறது அமெண்ட்மெண்ட் 52nd 52வது கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். அடுத்து 61வது பார்த்தீங்கன்னா 20 ஓட்டு போடுற வயசை 21லேருந்து 18 வந்து குறைச்சிருக்கும். அதே மாதிரி 73 பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷனை பற்றி பேசும். 74 முனிசிபாலிட்டி பற்றி பேசும். இந்த பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ல 29 லிஸ்ட் வந்து இருக்கும். சரி, இது நோட் பண்ணிக்கோங்க. 29 சப்ஜெக்ட் வந்து இருக்கும். அதே மாதிரி இங்க முனிசிபாலிட்டியில 18 சப்ஜெக்ட் இருக்கும். சரியா, 29 இங்க 18. இது வந்து அடிக்கடி கேட்பாங்க. அதே மாதிரி 91வது பார்த்தீங்கன்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், அதாவது ஒரு பிஎம் கீழே ஒரு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் இருக்காங்க அப்படின்னா அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டரோட ஸ்ட்ரென்த் வந்து 15% குறையக்கூடாது. ஸோ 15% மேலதான் இருக்கணும் அப்படின்னு சொன்னது வந்து 91வது கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ரொம்ப முக்கியமானது. 96 ஏற்கனவே பார்த்தோம். ஒரியாவை வந்து ஒரியா இருந்ததை ஒடியாவா சப்ஸ்டிட் பண்ணது வந்து 96th அமெண்ட்மெண்ட் ஆக்ட். இது வந்து 2014ல எனது ஒடியாவுக்கு வந்து கிளாசிக்கல் லாங்குவேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. சரியா, 97வது பார்த்தீங்கன்னா கோஆபரேட்டிவ்ஸ். ஸோ 96 ஒரியாவை கொண்டு வந்தது. அடுத்து 97 பார்த்தீங்கன்னா கோஆபரேட்டிவ் சொசைட்டிக்கு கான்ஸ்டிடியூஷன் ஸ்டேட்டஸ் கொடுத்ததா இந்த 97th அமெண்ட்மெண்ட் ஆக்ட். அடுத்து 101, 102, 103 ரொம்ப முக்கியமானது. 101 வந்து ஜிஎஸ்டி கொண்டு வந்தது. ஸோ 102 வந்து பேக்வர்ட் கிளாஸ் கமிஷனுக்கு கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ் கொண்டு வந்தது வந்து 102. ஸோ 101னா ஜிஎஸ்டி, 102னா பிசி. ஸோ பிசி 2 வார்த்தை இருக்கா? ஸோ பிசி 2 வார்த்தை இருக்கனால 102. அதே மாதிரி எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், அப்போ அந்த பீப்புளுக்கு தனி ரிசர்வேஷன் கொண்டு வந்தது 103. இப்போ இடபிள்யூஎஸ், ஸோ 3 வார்த்தை இருக்கிறதுனால 103, 2 வார்த்தை இருக்கிறதுனால 102, 101 வந்து ஜிஎஸ்டி. சரியா, ஜிஎஸ்டி ரொம்ப முக்கியமானது. ஸோ அதனால ஜிஎஸ்டி பத்தி பேசுற 2 ஆர்டிகல் 216 வந்து ஜிஎஸ்டி கொண்டு வந்திருக்கும். 217 வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி கவுன்சிலை பத்தி பேசும். பிரசிடென்ட் கான்ஸ்டியூட் பண்ணவர், சேர்மன் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் சேர்மனா இருப்பாங்க ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு. அப்ப 216 வந்து ஜிஎஸ்டி, 217 வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி கவுன்சிலை பத்தி பேசும். ஸோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்போ பாலிட்டி வந்து நம்ம ஓவராலாக முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் டக்குன்னு பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு போதும். ஸோ 8 to 9 கொஸ்டின் பாலிட்டியில், 7 to 8 கொஸ்டின் வந்து, ஸோ மேக்ஸிமம் 9 கொஸ்டின் வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும் பாலிட்டியில். ஸோ அதனால பாலிட்டி வந்து இந்த ரிவிஷன் பார்த்து, இந்த வீடியோ பார்த்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், டிபிஎஸ்பி, பிரியாம்பிள், இது 4 பார்த்தாலே உங்களுக்கு ஒரு 7 to 6 கொஸ்டின், 7 கொஸ்டின் வந்துடும். அப்போ இந்த ஒரு வீடியோ ப்ளஸ் அந்த ஒரு ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம் எல்லாமே. ஸோ அதை பார்த்தாலே உங்களுக்கு 15 கொஸ்டின் வந்து பாலிட்டியில் கன்ஃபார்மா நாளைக்கு கழிச்சு வந்து நீங்க எடுத்துலாம் குரூப் 1ல. ஸோ நான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சிவில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.